நம்ம லைஃப்ல தினமும் சாப்பிடுற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், விதைகள், தானியங்கள் இது எல்லாமே எப்படி உருவாகுது? எப்படி மாறுது? நம்ம பாடிக்கு நியூட்ரியன்ட்ஸ் எவ்ளோ சேருது ஆக்சுவலா? இத பத்திய உண்மைகள தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, கடந்த 100 வருஷமா நடந்த மாற்றங்கள் எப்படி நம்ம பிளேட்ல இறங்கி நம்ம ஹெல்த்த மாத்திருச்சு அப்படின்னு ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசும் நம்ம மைண்ட் செட்ட மாத்தும்னு நான் நம்புறேன். மாடர்ன் ஃபுட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? அது வெறும் வயல்வெளிகளோ இல்ல ஃபார்ம்ஸ் மட்டும் சார்ந்து இல்ல. இது ஒரு குளோபல் நெட்வொர்க். அக்ரிகல்ச்சர், கெமிக்கல், அப்புறம் விதைகளுக்கான கம்பெனிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சூப்பர் மார்க்கெட், மார்க்கெட்டிங்னு சேர்ந்து உருவாகுற மிஷின் தான். இதனாலதான் இதை இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஸ்டம்க்கு மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தா, அதிகமா விளைச்சல் கொடுக்கணும், அதிகமா லாபம் கொடுக்கணும், பார்க்கவே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அழகா இருக்கணும், நீண்ட நாள் கெட்டு போகாம இருக்கணும். ஆனா நியூட்ரியன்ஸ், ஃபிளேவர், பயோடைவர்சிட்டி இதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மோனோகல்ச்சர். இது ஒரு கிராப் 6 ஏக்கரா வச்சு வளர்க்குது. செகண்ட், இந்த ஹெவியா ஃபெர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்றது, கெமிக்கல்ஸ் ஃபுல்லா, அதனால நியூட்ரியன்ஸ் டேமேஜ் ஆகுது. தேர்டு, மெஷின் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. ஆனா ஈகோலாஜிக்கலா காஸ்ட் அதிகம். இந்த ஹைபிரிட் சீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஏதாவது பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். ஒரு சைஸ் பெருசாவும் ஒரு சைஸ் சின்னதாவும் இருக்கும் நம்ம வளர்த்துறதுல. ஆனா அந்த ஹைபிரிட் சீட்ஸ் போடும் போது யூனிஃபார்ம் ஷேப்ல இருக்கும், எல்லாம் ஒரே ஷேப்ல இருக்கும், ஒரே கலர்ல இருக்கும், ஒரே சைஸ்ல இருக்கும். அது பார்க்கவே அழகா மாறிடுது. இந்த டேஸ்டும் நியூட்ரிஷனும் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் லாங் லைஃப் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்படி செய்யும் போது சூப்பர் மார்க்கெட்ல பெர்ஃபெக்டான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நேச்சர்ல பெர்ஃபெக்டா இருக்காது ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்ப நம்ம செடி வீட்ல வச்சோம் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையா தான் இருக்கும். டேஸ்ட் இருக்காது, வேல்யூ இருக்காது. அது போலதான் நம்ம மாடர்ன் ஃபுட்டும் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தக்காளி எடுத்துக்கலாமே. இது ஒரு வெஜிடபிள் மட்டும் மாடர்ன் ஃபுட்ல கிரைசிஸ் ப்ரூவ் பண்ற பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள். 100 வருஷத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா இதோட ஹெல்லும் டொமேட்டோஸ்ல ஃபிளேவர் இருந்தது, விட்டமின்ஸ் இருந்தது, மினரல்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு தக்காளி எடுத்து ஸ்டடி பண்ணதுல அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டேஸ்ட் சுத்தமா இல்ல. கால்சியம் வெறும் 25% தான் இருக்கு. விட்டமின் சி வெறும் 50% தான் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சுத்தமா இல்ல. லைகோபேன் சுத்தமா இல்ல. அரோமா காம்பவுண்ட் சுத்தமா இல்ல. ஏன் இப்படி? காரணம் ரொம்ப சிம்பிள் தான். கம்பெனிஸ் பிரீட் பண்றது நியூட்ரிஷனல் வேல்யூக்காக இல்ல, ரெட் கலருக்காக, டிரான்ஸ்போர்ட்டபிள் ஸ்கின்னுக்காக, யூனிஃபார்ம் ஷேப்புக்காக. நேச்சுரலா பழுத்த தக்காளியில நியூட்ரியன்ஸ் டெவலப் ஆயிருக்கும் ஃபுல்லா. அதுவே இந்த கெமிக்கல், அதாவது எத்திலின் போட்டு இந்த சாம்பர் ரைப் பண்றாங்க இல்லையா, அதுல வெறும் கலர் மட்டும் தான் வரும், நியூட்ரியன்ஸ் வராது. இதுல வருது என்னன்னா, பல மாடர்ன் டொமேட்டோ சிவப்பா இருக்கனால இது சத்தானதுன்னு சொல்லி நம்மளும் நினைச்சிடறோம். அது மட்டும் இல்ல, இது மட்டும் தக்காளியில மட்டும் இல்லங்க, கேரட்லயும் விட்டமின் ஏ சுத்தமா இல்லன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பினாச்ல இரும்பு சத்து அதிகமா இருக்குல்ல, அந்த இரும்பு சத்து இல்லன்னு சொல்லியிருக்காங்க. வீட்ல புரோட்டீன் இல்ல, அரிசியில மினரல்ஸ் இல்ல, பொட்டேட்டோஸ்ல மெக்னீசியம் இல்ல. இந்த விதைகள் தான் மனுஷனுடைய உயிர். சாப்பாடும் இந்த விதைகள்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கடந்த 40 வருஷமா இந்த விதைகள் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதாவது விவசாயி கிட்ட இருந்து அப்படியே கார்பரேஷன் கிட்ட போயிடுச்சு. மொத்த உலக சீட் மார்க்கெட்ல, அதாவது விதைகள் மார்க்கெட்ல 60% ஷேரே சில 4 to 5 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கு. எவ்வளவு ஷாக்கிங்கான விஷயம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், விவசாயிங்க தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே கார்பரேஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைபிரிட் சீட்ஸ், ஜிஎம்ஓ சீட்ஸ், பேட்டன்ஸ், லைசன்சிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை? விவசாயிங்கனால இந்த விதைகளை காப்பாற்ற முடியல. இந்த விதைகளை ரீயூஸ் பண்ணாம ஒவ்வொரு வருஷமும் புதுசா வாங்கணும். ஆனா விதைகளோட விலை அதிகம். அண்ட் ப்ராஃபிட்டும் கார்பரேட்டுக்கு தான் போகுமே தவிர ஃபார்மர்ஸ்க்கு போகாது. அவங்களுக்கு நஷ்டம் தான். இந்தியாவில் இருக்கிற ஃபார்ம்ஸோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சீட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு அதாவது இந்த ஃபார்மர்ஸா இருந்துட்டு அப்புறம் தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம். சிலர் குழந்தைகள் எல்லாத்தையும் வேலைக்கு எடுக்கிறாங்க, அதிக நேரம் வேலை வாங்குறாங்க, அண்ட் கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு சேஃப்டியும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு தக்காளியோட விதை பாக்கெட்டு 300 ரூபாய் அப்படின்னா, அது உருவாக்குற பெரும்பாலான ஒர்க்கர்ஸ் 1 மணில இருந்து வேலை செய்யறாங்க. அதுக்கு அவங்களுக்கான ஊதியம் 20 இருந்து 30 ரூபாய் கூட கிடைக்காது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது கிடைக்காது. 100 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிங்க கிட்ட சீட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல 50 வகையான அரிசி வகைகள், 20 வகையான பீன்ஸ் வகைகள், 30 வகையான வெஜிடபிள்ஸ் இருந்தது. ஆனா இன்னைக்கு 2ல இருந்து 3 வெரைட்டிஸ் தான் இருக்கு. FAO ரிப்போர்ட் படி லாஸ்ட் 100 வருஷத்துல 75% கல்டிவேட் பிளான்ஸ் வெரைட்டிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனது ஏன் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா, மோர் ஜெனடிக் டைவர்சிட்டி, மோர் ரெசிலியன்ஸ், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன், வியாதிகள் வரலாம், ஹெல்த் பாதிக்கப்படலாம், ஃபுட் செக்யூரிட்டி இல்ல. ஒரு வெரைட்டி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா, அழிஞ்சு போயிடுச்சுன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் அது பார்க்கவே முடியாது. அதோட சுவையும் போயிடும், மரபும் போயிடும், நியூட்ரியன்ஸ் போயிடும், மனுஷனோட உணவு லோகம் அப்படிங்கிறது சுருங்கி போயிடும்.
நம்ம பிளேட்ல நியூட்ரியன்ஸ் குறைவா கிடைக்குது. அதே நேரத்துல அக்ரிகல்ச்சருக்கும் சொசைட்டிக்கும் ஹியூஜ் இம்பாக்ட் இருக்கு. விவசாயிங்க அவங்களோட சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கடனும் அதிகமாயிருச்சு. ஏன்னா இந்த விதைகளோட காஸ்ட் அதிகமானனால. இந்த லோக்கல் வெரைட்டிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. வறுமை, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் சீட் உள்ள வந்தனால இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் பிசினஸா மாறிடுச்சு, வாழ்க்கையா மாறல. நம்ம அப்பா தாத்தா பாட்டி காலத்துல இருந்த சத்தான உணவு இன்னைக்கு அட்ராக்டிவான பிளாஸ்டிக் லுக்கிங் வெஜிடபிள்ஸா மாறி போயிருக்கு. அதனாலதான் நமக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி வருது, மினரல் டிஃபிஷியன்சி வருது, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு, லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நோயா மாறிடுச்சு. குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கிறது இல்ல. அப்படியே இருந்தோம் அப்படின்னா இந்த மாடர்ன் சிஸ்டம்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வீட்டுல கண்டிப்பா இந்த கார்டன்ஸ் வைக்கலாம். இந்த லோக்கல் ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, ஆர்கானிக் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணலாம். இண்டிஜினியஸான சீட்ஸ், அதாவது அந்த விதைகளை நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விதைகளுக்கான கம்யூனிட்டி இருக்கும், ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நியூட்ரியன்ஸ் கம்மியா தான் இருக்கும், ஆனா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதெல்லாம் வாங்காம நம்ம கம்மி பண்ணிக்கலாம். முக்கியமா நேட்டிவ் வெரைட்டிஸ் பத்தி நம்ம குழந்தைகிட்ட எடுத்து சொல்லணும். கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணணும், எப்படின்னா பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி. இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு ஒரு புதிய பார்வை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.